இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம், திரு இருதய ஆண்டவர் பங்கு சலைத்தன்னை திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த ஒரு மணி நேர நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து இறை ஆசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சலைத்தன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு மணி நேரத்தை நாம் மலைகளின் பாதுகாவலி, கேட்ட வரங்களை வாரி வழங்கும் நம் அன்பு தாய் சலைத்தன்னையோடு இணைந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுப்போம். உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இதோ நம் கண்முன்னை இறைவன், நம்மை மீட்ட இறைவன் இங்கு வெந்நீர் அப்ப வடிவிலே இருக்கின்றார். பெத்தலகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை கலிலேய கடலோரத்திலே சீடர்களோடு உரையாடி நன்மைகள் பல புரிந்து வந்த இறைவனின் திருமகன், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர், சீமோனின் வீட்டிலே, லேவியின் இல்லத்திலே, சக்கையுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர், பாலை நிலத்தில் 5000 பேருக்கு புதுமையாக உணவளித்தவர், மதலேனாவை மன்னித்த அதே மாபரன், இதோ இங்கே அப்ப குணங்களாம் உடையணிந்து நம்முன் எழுந்தருளி இருக்கின்றார். கார்மேகமாய், அக்கினி தூணாய், எரியும் முச்செடியாய், இடியிலும் மின்னலிலும் வல்லவராய் தோன்றிய தேவன் இதோ இங்கே இருக்கின்றார். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று திருப்பாடல்கள் 95 நாம் வாசிக்க கேட்கின்றோம். மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றன. அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் என்ற மாபெரும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை இங்கு நினைவுபடுத்தி நம் ஆலயத்திலே இப்போது எழுந்தருளியிருக்கும் இறைவனை புடை சூழ்ந்து ஆராதனை கீதம் பாடும் வானவரை மனக்கண்முன் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து நாமும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமை என்று லூக்கா 2:13 காண்கின்றோம். அவரது பிறப்பிலே வானகம் நிறைய இசை முழக்கிய 1000 மாணவரை போன்று மகிழ்ச்சி உணர்ச்சியோடு இசை பாடி ஆர்ப்பரித்து அவரை ஆராதிப்போம். இறைவன் குழந்தையாய் அவதரித்தார் என்ற மகிழ்ச்சியூட்டும் அதிசய செய்தியை கேட்ட ஆட்டிடையர் விரைந்து வந்து அவரை ஆராதித்தது போல் அப்பத்தின் வெளி தோற்றங்களினுள் மறைந்து நம்முள் காட்சி தரும் அதே இறைவனை தாழ்மையுணர்ச்சியோடு தலை தாழ்த்தி ஆராதிப்போம். உடனிருந்து தேவதாயும் யோசேப்பும் மௌன ஆராதனையில் ஆழ்ந்திருந்தது போல் நாம் அவரது அளவற்ற வல்லமையை உணர்ந்து வியந்து அவரை ஆராதிப்போம். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்று கூறி தேடி வந்த கீழ்த்திசை பேரறிஞர் மூவரும் அங்கே நின்ற விண்மீனை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்து வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டு கால்களில் விழுந்து குழந்தையை வணங்கி ஆராதித்த ஞானியரை போல் இங்கேயும் நாமும் அவரை ஆராதிப்போம்.
வெந்நீர் அப்ப வடிவில் நம்முன் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரை ஆராதிப்போம். வாழ்வின் ஒளியாய், துன்பத்தின் துணையாய், தியாகத்தின் சுடராய், உயிர் ஓவியமாய், அன்பின் ஊற்றாய் விளங்கும் பேரன்பை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலோடு பாடி வெந்நீர் அப்ப வடிவிலே நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது அன்னையோடு இணைந்து நாமும் ஆர்ப்பரித்து ஆராதித்து அவரை தொழுவோம். அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து எந்நேரமும் வாழ்த்தி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை ஆராதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தங்களுடைய நன்றி கீதங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் அவர் நமக்கு செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்கும் நாம் நன்றி கூற மறந்தவர்களாக, நன்றி கூற மறுக்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொற்பூண்டுகளும் பூச்சிகளும் பறவைகளும் விலங்கினங்களும் ஒவ்வொரு நாளும் இறைவன் அவர்களுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் தங்களுடைய செயல்பாடுகளிலே அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. இறைவன் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்து வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் உறங்கச் சென்று காலையிலே துயில் எழுந்து
பல்வேறு பணிகளிலே நம்மையே நாம் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த நம் ஆண்டவருக்கு 24 நொடிகள் கூட நாம் நன்றி சொல்ல மறுக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் உணவின்றி, உடையின்றி, உறங்குவதற்கு இடமின்றி தவிக்கின்ற அந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நம் அன்னை வழியாக நம்மை நிரம்ப ஆசீர்வதித்திருக்கின்றார். கேட்ட வரங்களை கொடுக்கின்ற சலைத்தன்னையின் வழியாக பல்வேறு நலன்களை நமக்கு பொழிந்து வருகின்றார். அப்படி அடிப்படை தேவைகள் அற்றவர்கள் மத்தியிலே நம் அனைவரும் வயிறார உண்பதற்கு உணவையும், நமது மேனியை மறைத்துக் கொள்வதற்கு உடையையும், கண் அயர்ந்து உறங்கி எழுவதற்கு உறைவிடத்தையும் நம் அன்னை வழியாக நம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கெல்லாம் நாம் நன்றி கூற மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் தாங்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதற்கு பதிலாக பல்வேறு நோய் நொடிகளை தங்களுடைய உள்ளத்திலே தாங்கி கொண்டு பல்வேறு வேதனைகளில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சலைத்தன்னையின் வழியாக நமக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதற்கு கூட நாம் நன்றி சொல்ல மறுத்தவர்களாக, மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வேடிக்கையாக ஒரு நிகழ்வை சொல்வார்கள். விண்ணகத்திலே சென்று நாம் பார்த்தோம் என்றால் இறைவனுடைய கரத்திலே ஒரு தராசு இருக்கின்றது. அந்த தராசிலே 2 தட்டுகள் இருக்கின்ற அந்த இடத்திலே விண்ணப்ப படிவங்கள் இருக்கின்ற தட்டு மட்டும்தான் கீழே இழுத்து கொண்டு இருக்கின்றன. நன்றி சொல்லக்கூடிய தட்டானது எப்பொழுதுமே மேல் நோக்கி இருக்கக்கூடியவையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் உன்னதமான நேரம். இதுதான் நாம் நன்றி சொல்வதற்கு உகந்த நேரம். நம் அன்னையோடு இணைந்து அன்னை வழியாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். என் மகனே, என் மகளே, நீ துன்பத்தில் இருந்த பொழுது, கண்ணீரில் இருந்த பொழுது, கவலையில் இருந்த பொழுது, காயத்தில் இருந்த பொழுது, உன்னுடைய கண்ணீரை, கவலையை, காயத்தை நான் நீக்கினேனே. நீ ஒரு வார்த்தையாவது எனக்கு நன்றி சொல்ல மாட்டாயா என்று நம் ஒவ்வொருவரையும் நற்கருணை ஆண்டவர் கேட்கின்றார். நமது பதில் மொழி என்னவாக இருக்க போகின்றது? நாம் இன்னும் அவருக்கு நன்றி சொல்ல மறுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது என் ஆண்டவரே, என் தேவனே, நீர் எனக்கு பல்வேறு நன்மைகளை புரிந்து கொண்டு இருக்கின்றாய், உன்னை நான் உளமாற நன்றி கூறி உனக்கு நான் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் என்று நன்றி சொல்ல முன்வருகின்றோமா? அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்திலே நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வளங்களை, வரங்களை பொழிகின்ற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றியால் ஸ்துதிப்பாடு என்ற பாடல் வழியாக நமது நன்றிகளை அவருக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். பாடு
வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சலைத்தன்னையின் அன்பு பிள்ளைகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை முதன்முறையாக முதல் அற்புதத்தை செய்ததின் வழியாக தொடங்குகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த முதல் அதிசயத்தை செய்ய தூண்டியவர் நமது அன்னை. அன்னையோடு இணைந்து நாம் இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நமது அன்னை மலைகளின் பாதுகாவலி சலை தன்னை நமக்காக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் நம் அன்னை வழியாக நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து வைக்க நம்மையே நாம் தயாரிப்போம். பிரியமானவர்களே, நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக நம் அன்னை இருக்கின்றார் என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக நாம் அறிகின்றோம். திருமண வீட்டாரினுடைய அந்த அவல நிலை மாற வேண்டும். அவர்கள் அந்த அவல நிலையிலே துவண்டு தங்களுடைய வாழ்விலே
மகிழ்வை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அன்னை மரியினிடத்திலே வந்து சொல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுகின்றார். பிரியமானவர்களே, நமது அன்னை பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அவர் பரிந்து பேசுவதற்கு எத்தகைய வழிகளிலே தன்னை தயாரித்தவராக இருந்திருப்பார் என்பதை இந்த வேளையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் துன்பப்படக்கூடாது, துயரத்திலே மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்காக நம் அன்னை பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். அவர் எத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருப்பார் என்பதை இந்த வேளையிலே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, யூத குலத்திலே அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுகின்ற பொழுது இவ்வாறாக 3 காரியங்களை குறித்து இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். ஒன்று, அவர்கள் இறைவனிடத்திலே சென்று, இறைவா, என்னை புற இனத்தவராக படைக்காததற்கு உமக்கு நன்றி, என்னை விலங்காக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி, என்னை ஒரு பெண்ணாக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி என்று இந்த 3 காரியங்களுக்கும் நன்றி கூறுவார்களாம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட யூத மரபிலே, யூத சமுதாயத்திலே தான் ஒரு பெண்ணாக பிறந்து அதிலும் சிறப்பாக திருமண ஒப்பந்தம் ஏற்பட்டவுடனே அன்னை மரியாள் தூய ஆவியாரால் கருவுற்றிருப்பது தெரிந்திருந்தும் கூட அன்னை மரியாள் தனக்கு திருமணத்திற்கு முன்பாக இத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டால் தனக்கு என்ன துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்திருந்தும் கூட இது இறைவனினுடைய திருவுளம், இறைவனினுடைய திட்டம் என்பதை அறிந்து அவர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் விடுதலை அடைய வேண்டும், நாம் பாவ வாழ்வில் இருந்து பாவமற்ற வாழ்வை நாம் சுவைக்க வேண்டும். அதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மன்னகத்திற்கு வர வேண்டும். அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருவயிற்றிலே தாங்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை தன் கண் முன்னால் எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும், எத்தகைய சோதனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்தான் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய வாழ்விலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார் என்பதை அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளிலிருந்து நாம் விவிலியத்தின் வழியாக அறிகின்றோம். பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருவயிற்றிலே கருத்தாங்கியது முதல் இறுதியிலே அவர் உயிரை துறந்த அந்த பொழுதினிலே தன்னுடைய மடியினிலே தாங்கிய அந்த தருணம் வரை அன்னை மரியாள் ஒவ்வொரு நொடி பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் சிமியோன் அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கோவிலுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க சொல்கின்ற பொழுது, உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று இறைவாக்கு உரைக்கின்றார். அந்த இறைவாக்கையும் அன்னை மரியாள் நமக்காக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனிடத்திலே தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் அந்த துன்பத்தை நாம் சிந்திக்கின்ற இந்த நொடி பொழுதினிலே மனிதர்களாகிய நாம் 3 வகையான துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம் என்று ஒரு அருட்பணியாளர் கூறுகின்றார். அது என்னென்ன துன்பம் என்றால், காற்று துன்பம், கற்பனை துன்பம், லட்சிய துன்பம்.
இந்த காற்று துன்பம் என்பது மிகப்பெரிய காரியங்கள் அல்லாமல் சிறிய சாதாரணமான அன்றாட வாழ்விலே நமக்கு வருகின்ற சிறு சிறு காயங்கள், சிறு சிறு நெருக்கடிகள், சிறு சிறு குழப்பங்கள், சிறு சிறு வேதனைகள், சிறு சிறு சோதனைகள், இவற்றை எல்லாம் காற்று துன்பம் என்கின்றார். இந்த காற்று துன்பம் அவ்வப்போது வந்து மறையக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக கற்பனை துன்பம். இந்த கற்பனை துன்பம் என்னவென்றால், ஏதோ ஒன்றை நாம் நம்முடைய மனதிலே நினைத்து கொண்டு, இது எனக்கு இப்படி ஆகிவிடுமோ, ஒருவேளை இது இப்படி இருக்குமோ என்று நமக்குள்ளாக நாம் கற்பனை கோட்டையை வளர்த்து எடுப்பதுதான் இந்த கற்பனை துன்பம். மூன்றாவது துன்பமாக நாம் பார்ப்பது லட்சிய துன்பம். அன்புக்குரியவர்களே, இந்த லட்சிய துன்பம் என்னவென்றால், திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேரின்றி இருக்கின்ற தம்பதியருக்கு குழந்தை பேறு கிடைக்கின்றதென்றால், அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த நொடி பொழுதிலே அந்த தாயானவள் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்கின்றார் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். இருந்த பொழுதிலும் அந்த குழந்தையை அந்த தாயானவள் எனக்கு வேண்டாம் என்று ஒரு நொடி பொழுது கூட கூறியது கிடையாது. இந்த உலகத்திலே மிக கொடூரமான வேதனை என்னவென்றால் அது பேறுகால வேதனை தான். அந்த கொடுமையான வேதனையை கூட பெண்ணானவள் தாங்கி கொண்டு மண்ணுலகிற்கு தன்னுடைய மகனை, தங்களுடைய மகனை பெற்றெடுக்கின்றார்கள் என்றால் அதுதான் லட்சிய துன்பம். தன்னுடைய மகனை இந்த மண்ணுலகிற்கு கொணர்வதற்காக தன்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொரு பெண்மணிகளும் எண்ணுகின்றார்களே, இந்த எண்ணம்தான் லட்சிய துன்பம் எனப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம் தாய் அன்னை மரியாள் இந்த லட்சிய துன்பத்தை நோக்கி வீறு நடை போட்டவராக இருக்கின்றார். அதனால்தான் நீங்களும் நானும் பிறப்பு நிலை பாவமற்றவர்களாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நமக்காக இத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் பல வேளைகளிலே இறைவனை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் வழிமாறி செல்லக்கூடிய அந்த ஒரு ஆடாக நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் நம் ஆண்டவர் நற்கருணை நாதர் நாம் அனைவரையும் சிதற விடுவது இல்லை. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி தேடி சென்று மீட்டாரோ அதே போல நம்மையும் அவர் மீட்கக்கூடியவராக இருக்கின்றார். அதற்கு ஒரு மாபெரும் கருவியாகத்தான் அன்னை மரியாளை அவர் பயன்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம் அன்னை சலைத்தன்னை நமக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்வையும் நாம் வாழ வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விட்டு சென்ற அவரினுடைய வாழ்வின் விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். அன்னை மரியாள் என்ன செய்தார் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மனதிலே தாங்கியவளாக அன்னை திகழ்ந்தார். அன்னையை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் அந்த சிந்தனைக்கு எல்லையே இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். அன்னை மரியாள் தன்னுடைய மகனை, தன்னுடைய ஒரே மகனை தன்னுடைய இதயத்திலே தாங்கியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பண்பை சலைத்தன்னை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னுடைய மகனை நான் இதயத்திலே தாங்கியதை போல நீங்களும்
உங்கள் இதயத்திலே தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற செயல்பாடுகள், அவற்றையெல்லாம் தாங்குவதற்கு பதிலாக என்னுடைய மகனை நீங்கள் தாங்குங்கள் என்று அறைகூவல் விடுத்தவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய மனதிலே நாம் எவற்றையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்றோம்? இந்த காலகட்டத்திலே சிறுவர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிலே பல்வேறு விதமான தேவையற்ற செயல்பாடுகளை நாம் தாங்கியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். சிறுவர்கள் அனைவருமே, சிறுவர்கள் தொடங்கி 15 வயதிலே இருப்பவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய வாழ்வை சமூக ஊடகங்களுக்கு இரையாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய மனதை சமூக ஊடகங்களுக்கு விற்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்முடைய குடும்பங்களின் வழியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர்களையெல்லாம் நாம் அவர்களுடைய மனதிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்க நாம் வழிவகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு இன்றைய நாளிலே எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இளைஞர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சமூகத்தை பாழாக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே சில இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்கள் வழியாக, செய்தித்தாள்களின் வழியாக, செய்திகளின் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாமும் சில வேளைகளிலே அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த இளமை பருவத்திலே அவர்கள் தடுமாறி இறைவனை விட்டு சென்று விடாமல் இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு வழிவகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமணமானவர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் தங்களுக்கென்று, தங்களுடைய தேவைகளுக்கென்று என்ன செய்வது, எதை செய்வது, எப்படி செய்வது, எங்கு செல்வது என்று அந்த எண்ணத்திலே தங்களுடைய மனதை தொலைத்தவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் தொலைக்காட்சி பெட்டிகளிலே வருகின்ற, ஒளிபரப்பப்படுகின்ற நாடகங்களுக்கு தங்களையே அடிமையாக்கி கொண்டு இறைவனை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய மனதிலே தேவையற்றவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, சேமித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மனதிலும் நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்குவதற்கு வழிவகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக இந்த உலகிற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகின்றார். நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல செயல்களை, அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அவரால் அனைத்தும் செய்ய இயலும் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கையை பறைசாற்ற மறந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த திருமண பந்தியிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அவர்களுக்கு ஏதாவது செய்து அந்த திருமண வீட்டாரினுடைய இழிநிலையை போக்கு என்று தன்னுடைய மகனிடத்திலே எடுத்து கூறியது அவரை அந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான். அன்புக்குரியவர்களே, நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம் அன்னை தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அன்னையை நாள்தோறும் நாடி தேடி வருகின்ற நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு, அவரை பற்றி அறியாத மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த இரண்டு விதமான செயல்பாடுகளையும் நாம் நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது, அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடத்திலே நமக்காக பரிந்து பேசி
அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அன்னையினிடத்திலே நம்முடைய துன்ப வேளையிலே ஓடி வருகின்றோம். குழந்தை தன் தாயை மறந்தாலும் எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை ஒரு பொழுதும் மறந்ததில்லை. அதே போல நாம் பல்வேறு விதமான நலன்களை பெறுகின்ற பொழுது நம்முடைய தாயை நாம் மறந்தாலும் அந்த தாய் நம்மை ஒரு பொழுதும் மறப்பது கிடையாது. என் மகனை, என் மகளே, நீ என்னிடத்திலே வரமாட்டாயா என்று அன்னை தன்னுடைய கரங்களை விரித்தவராய் நமக்காக காத்து கொண்டே இருப்பார். நாம் அவரிடத்திலே வருகின்றோம். அவரிடத்திலே நமது தேவைகளை அப்படியே கொட்டி தீர்த்து விட்டு சென்று விடுகின்றோம். அவ்வளவுதான். நம்முடைய தேவைகள் நிறைவடைந்தவுடன் நாம் அப்படியே இருந்து விடுகின்றோம். அந்த தாய் குழந்தைகளை மறக்காதவள் நமக்காக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிந்து பேசி பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி இருந்த பொழுதும் கூட நாம் அவரை விட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் பிரிந்து செல்லக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமக்கு உகந்த நேரம். அன்னை மரியாள் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற வெந்நீர் அப்ப வடிவிலே நமக்காக பிரசன்னமாய் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரினிடத்திலே பரிந்து பேச தயாராக இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விட்டு இனிமேலாவது நாம் பிரிந்து செல்லாதவர்களாக, அவரை இறுக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்றால், நாம் குரங்கையும் குரங்கு குட்டியையும் பூனையையும் பூனை குட்டியையும் பார்த்திருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்றால், குரங்கு குட்டிகளை நாம் பார்த்திருப்போம். இந்த குரங்கு குட்டிகளானது அதனுடைய தாயை இறுக பற்றி பிடித்து கொள்ளும். அந்த தாய் எவ்வளவுதான் கீழே தள்ளினாலும் அந்த குரங்கு குட்டியானது தன்னுடைய பிடியை ஒரு பொழுதும் விட்டது கிடையாது. அப்படியே நாம் தாய் பூனையையும் பூனை குட்டியையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், எந்த ஒரு பூனை குட்டியும் தன்னுடைய தாயை கவர்ந்து கொள்ளாது. அந்த தாய் தான் தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய வாயால் கவ்வி கொண்டு செல்லும். நாம் இறைவனை குரங்கு குட்டிகளை போல இறுக பற்றி கொண்டோம் என்றால், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தாய் நம்மை தாய் பூனையை போல நம்மை கவ்விக்கொள்வார். ஆனால் நாம் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகம் போகின்ற அந்த போக்கிலே நாம் வழிதவறி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த உன்னதமான நேரத்திலே அவர் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற இந்த பொழுதினிலே அவரை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் இறைவனை ஒருபோதும் உனை பிரியா என்ற பாடல் வழியாக நம்முடைய அந்த ஒருங்கிணைப்பை, நம்முடைய பிரியா தன்மையை, நம்முடைய இறுக பற்றி கொள்ளக்கூடிய தன்மையை நாம் நம்முடைய இறைவனிடத்திலே இந்த பாடல் வழியாக எடுத்து வைப்போம். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா.
நமக்காக தன்னுடைய கரங்களை விரித்து, என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்திலே வரமாட்டாயா, என்னிடத்திலே எதுவும் கேட்க மாட்டாயா என்று ஏக்க பெருமூச்சோடு காத்து கொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரினிடத்திலே நமது உறுதிப்பாட்டை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய கண்ணீரை, கவலையை, காயங்களை, கஷ்டங்களை போக்குவதற்கு எப்பொழுதும் நான் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகின்றேன். நீ எத்தகைய துன்பத்திற்கும் பயப்பட வேண்டாம் என்று நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்திருக்கின்றார். நாம் பல்வேறு விதமான நேரங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற வாழ்க்கை சுமைகளை நாம் என்ன செய்வது, யாரிடத்திலே இறக்கி வைப்பது, யாரை நம்புவது என்று தெரியாமல் பல குழப்பங்களிலே நம்முடைய மனதிலே பல பாரங்களை நாம் வைத்து கொண்டு தெரிகின்றோம். நானே நல்லாயன், உன்னை நான் பசும்புல் வெளி மீது நடத்தி செல்லுவேன், நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று நம் ஆண்டவர் நம்மிடத்திலே எடுத்து வைக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுவதற்காக தன்னுடைய அன்னையையே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அந்த வழி கூட தெரியாமல் பல நேரங்களிலே திக்கற்றவர்களாக, என்ன செய்வது என்று கையறு நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணையாக நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து, என் ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் எந்த விதமான செயல்களுக்கும் ஈடுபட முடியாதவாறு நான் திக்கற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி எனக்கு நீ நல்ல வழியை காட்டும், என்னோடு நீ பயணியும். அவர் நம்மோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இருந்த பொழுதிலும் குழந்தை தன்னுடைய தாயினிடத்திலே அடம்பிடித்து கேட்பதை போல நாமும் அவரிடத்திலே கேட்க வேண்டும். நாம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதைத்தான் நாம் பல்வேறு நிகழ்வுகளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களிலே, அற்புதங்களிலே நாம் பார்க்கின்றோம். அவரிடத்திலே வருகின்றவர்களை எல்லாம் நம்புகின்றாயா என்ற ஒற்றை வார்த்தையின் வழியாக அவர்களது நம்பிக்கையை அவர் அறிந்தவுடனே அவர்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதரின் இடத்திலே நாம் அனைவரும், என் ஆண்டவரே, என் இயேசுவே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும், திக்கற்ற வேளையிலே, திகைப்புற்ற நேரங்களிலே எங்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்று வழிகாட்டும் என் தெய்வமே என்ற பாடலோடு இணைந்து இறைவனிடத்திலே நமது தேவைகளுக்காக நம்மை அவர் கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே,
வாருமே. நதி மீது அணைந்தாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. பண்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வில் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக பிரசன்னமாக இருக்கின்றவர், நம் மத்தியிலே உலவி கொண்டிருக்கின்றவர், நமக்கான வழியை செம்மைப்படுத்தக்கூடியவர், நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற காத்திருக்கின்றார். அவரை உற்று நோக்கியவர்களாய் இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எம்மை தேடி வந்திருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். நற்கருணை நாதரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுபவரே, இதோ இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களை உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கண்ணீரோடு, கவலையோடு, மனக்காயத்தோடு, கஷ்டத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்ற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரினுடைய குரலுக்கும் செவி சாய்த்தருளும். நற்கருணை ஆண்டவரே, இதோ எமது குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற குடும்ப தலைவர் தலைவிகளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நற்கருணை தேவனே, இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இவர்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவிகளை காத்து வழி நடத்தி அருள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் செய்து கொடுப்பவர் நீர். இதோ இந்த வேளையிலே நாங்கள் உமது பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர்தாமே கனிவுடன் செவிசாய்த்து எம் சலை தன்னை வழியாக அவற்றை நிறைவேற்றி தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.